யூத் படத்துக்காகட்டும், கென் கருணாஸ் அவர்களுக்காகட்டும் இப்படி ஒரு பக்கம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தா யூத் படத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்ட நீங்க டெலீட் பண்ணணும். அப்படி இல்லன்னா எனக்கான கிரெடிட்ட வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாரி கானா சிங்கரான தினேஷ் அவர்கள் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது யூத் படத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா அப்படிங்கிற ஒரு கானா பாட்ட வந்து கென் அவர்களே பாடுற மாரி இருக்கும். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான ஹிட்டா இருந்தது. அந்த பாட்ட வந்து கானா சிங்கரான தினேஷ் அவர்கள் தான் பாடியிருப்பாரு. அந்த பாட்டு வந்து அவருக்கு சொந்தமான ஒரு பாட்டு தான். அப்படி இருக்கும்போது இப்ப கானா தினேஷ் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த படத்துல வந்து யூத் படத்துல வந்து நான் பாடின பாட்டு என்னுடைய பாட்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னோட பெர்மிஷனே எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் நான் பாடின பாட்டு அப்படியே படத்துல யூஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. படத்துல வந்து கென் அவர்கள் அந்த லிரிக் மட்டும் எடுத்து பாட்டு அவர் பாடுற மாதிரி இருக்கு. அதனால யூத் படத்துல இருந்து அந்த பாட்டை ஒண்ணு டெலிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எனக்கான ஒரு கிரெடிட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கானா சிங்கரான தினேஷ் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையை யூத் படத்துடைய டீம் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப அப்படியே